உள்கட்சியில் எதிர்ப்பு வலுத்து வருவதை தொடர்ந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்னும் ஒரு வார காலத்தில் பதவி விலகப் போவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கடந்த 2013ஆம் ஆண்டு கனடாவின் லிபரல் கட்சி பெரும் சிக்கலில் இருந்தபோது அதன் தலைவராக பொறுப்பேற்று அந்த கட்சியை வலுவாக்கினார் ஜஸ்டின் ட்ரூடோ. இதன் மூலம் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக கனடா பிரதமராக பதவி வகித்து வரும் ட்ரூடோ கடந்த சில காலமாக உட்கட்சியிலேயே கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறார். குறிப்பாக தனது திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறி கனடாவின் முன்னாள் நிதியமைச்சர் கிறிஸ்டியானா ஃப்ரீலாண்டை பதவி நீக்கம் செய்ய முற்பட்டத்திலிருந்து ட்ரூடோவின் பதவிக்கு எதிராக எதிர்ப்பு குரல்கள் கிளம்பத் தொடங்கின. இது மட்டுமல்லாமல் இந்தியாவுடனான மோதல், கனடாவில் அதிகரித்த வேலைவாய்ப்பின்மை ஆகியவையும் அவரின் நிர்வாகத்திற்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில்தான் வரும் புதன்கிழமை நடக்க இருக்கும் லிபரல் கட்சியின் அவசர கூட்டத்திற்கு முன்னதாக அவர் தனது முடிவை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவர் பொறுப்பிலிருந்து ட்ரூடோ வெளியேறுவது கட்சிக்கு நிரந்தர தலைவர் இல்லாமல் போவதற்கான சிக்கலை உருவாக்குவதோடு வரும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சி தோல்வி அடைவதற்கான வாய்ப்பையும் அதிகப்படுத்தலாம் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்.